வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். அடுத்து நம்ம போகிற இடம் என்னென்னா திப்பு சுல்தான் ஃபோர்ட் ஃபெரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நிறையா புளியும் குகை மாதிரி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பழங்கால பொருட்கள்லாம் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆறு தாங்க ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலான்றது பார்க்குறேங்க. இந்த ஆரை தாங்க ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கலான்ருந்தேன். பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இப்படி வந்து இப்படி போகுது. சூப்பராக இருக்குல்ல? சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். டைம் இல்லை, வேகமாக நடந்தால் தான் முடியும். ரொம்ப நாள் கழிச்சுங்க. அதாவது நம்ம கன்னியாகுமரி டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 19-20வது நாள் இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து ஒரு தமிழராக மீட் பண்ணியிருக்கோம். திருச்சிக்காரர் தான். திருச்சிக்காரர் தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சுங்க. தமிழ் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ரோ வந்து சேம் வந்து லிஃப்ட்டு கொடுத்து இங்கே நம்ம அந்த ஃபோர்ட் ஃபெரோக் வரைக்கும் லிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. தேடிக்கிட்டே இருந்தோம். பேக் சைடில் தேடினோம், ஃப்ரண்ட் சைடில் தேடினோம். இப்போ தான் வந்து சரியான வழி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போகலான்னு சொன்னாங்களா? போகலாம். அது மதிலெல்லாம் உடஞ்சிருக்கு. ஓகே. ஆளுங்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வராங்களாம். வராங்களா? டிக்கெட் எதுவும் இருக்கானா? இல்லை டிக்கெட்டுன்னா அது என்ட்ரன்ஸே பூட்டி கிடக்கு. சரி ஓகே, நம்ம போய் பார்ப்போம். நானும் இவ்வளோ நாள் நான் வந்து இங்கே 3-4 வருஷம் ஆச்சு. அப்படியா? எனக்கே இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும். இங்கே இந்த பக்கத்துலாம் வந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளோ இன்டீரியராக நான் வந்தது கிடையாது. ஓகே, சரி போய் பார்ப்போம் வாங்க. வாங்க. ஓகே சரிங்க, நம்ம போயிட்டு அந்த ஃபோர்ட் ஃபெரோக்கை போய் பார்ப்போம். ரொம்ப பழங்கால பொருட்கள் இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு குகைக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பழசிராஜன் குகை போய் பார்த்துருப்போம், விசிட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுதான் நம்ம வந்து இதில் பாப்புலரில் வந்து செகண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தேரிக்காடு இருக்குது, ரெண்டாவது செகண்டில் வந்து இது இருக்குது, அந்த பழசிராஜனோட குகை இருக்குது. இப்போது வந்து நம்ம திரும்ப ஒரு குகைக்கு தான் போகிறோம், விசிட் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மேபி இது கூட ஃபஸ்ட்டாக வரலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஒரு வழி கண்டுபிடிச்சி இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு இந்த வழியாக போயிட்டுருக்கோம். அண்ணன் கூட போயிட்டுருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நல்லா சூப்பராக இருந்தால் ஓகே. நல்ல ஒரு விஷுவல் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க போகலாம். சூப்பராக இருக்குது வழி போகிற இடமே. அப்படியே இந்த வழியாக வந்தோம். இப்படி ஒரு வழி போகுது. அங்கே லாங்காக வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி தெரியுது பாருங்கள். மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு பேய் வீடு வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பேய் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கு, மெயின்டெனன்ஸே இல்லாமல். ஃபுல்லாக அந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேமர்ஸுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்குது. இதாக இருக்கு பாருங்கள். வீடு இருக்குது. ஓகே, வேறு என்ன இருக்குது? சேம் இதே தான் அந்த ஃபோட்டோலேயே இருந்துச்சு. கூகுள் மேப்ஸ் ஃபோட்டோலேயும் வீடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே தான் போகணுமா என்னன்னு தெரில. எங்கள் வீட்டில் இருக்கியா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கிட்ட தான் இருக்குது. அதான் ஒரு குட்டி காமிக்கிறதுக்கு தான் வந்தேன் நான். இப்போ வர்றதுக்கு தான் அம்மாவுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிடு மாட்டேன். அம்மாவுக்கு அடித்தேன் எடுத்து. ஸோ நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது லாக்கில் இருக்குது, ஓப்பன் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து சைடில் இருந்து உள்ளே பார்த்தோம்னா வீடு பழைய வீடு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக வந்து இந்த குகை போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது லைட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உள்ளே போய் பார்க்கலாம். பட் வந்து ரொம்ப லாக், இரும்பு, சரியான இரும்பாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தள்ளி பாருங்கண்ணா. ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க போல். ஏன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி யாரோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க போல். பட் முடியல. சரி ஓகே, எனிவே நம்ம வந்து
ஓப்பன் பண்ணி நம்மளை உள்ளே போகக்கூடாது. ஆமாம், அப்போ யாரும் இல்லாத நேரத்தில் நம்ம வந்தால் அது கரெக்டாக இருக்காது. சரிங்க, வந்ததுக்கு அந்த வீடு பார்த்தாச்சு. ஆக்சுவலாக அங்கே நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்தேன். வரும்போது ப்ரோ என்ன சொல்கிறாரு, என்ன இந்த வீடு மட்டும் பார்த்துன்னு வந்தீங்களா, பின்னாடி ஒரு கோட்டை இருக்குது அதை பார்க்கலையே அப்படின்னாரு. என்னது பார்க்கலையே அப்படின்னேன். தயவு செஞ்சு கூட்டி போங்க, வியூவர்ஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இந்த அண்ணா பின்னாடி வராரு. அந்த காலத்தில் வெப்பன்ஸ் ரெடி பண்ண இடம் அதுதான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அண்ணா இப்படி இப்படி வாங்க. ஓ, பேக் சைடு இருக்குங்க, இப்படி தான் போகணும் போல. என்னது மாங்க? இது இப்போ வெப்பன்ஸ் இப்படி தான் வச்சு பண்ணுவாங்களா? சமைக்கிற மாதிரி இருக்கு. உள்ளே போகணும் போலங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த முன்னாடி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்படி போகணும் போல உள்ள. ஆக்சுவலாக இந்த வழியாக வந்தோம். இங்கே இருக்குங்க, இப்படி போகணும் போல். பார்த்து வாங்க, மெல்ல வாங்க, பொறுமையாக வாங்க. இப்படி போகணும், இப்படி போயிட்டு பார்க்கணும். பார்த்து வாங்கண்ணா. செப்பல் போட்டிருக்கீங்கள? ஓகே. இந்த அப்படி படி மாதிரி இருக்குது இந்த பக்கம். மரமெல்லாம் விழுந்துருக்கு, தென்னை மரம். ஆனால் சரியான அட்வென்ச்சர் இருக்குது அது. பாருங்க, சூப்பராக. இந்த குகை தாங்க உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மரத்தோட வேர் இப்படி வந்திருக்கு பாருங்க. இப்படி வந்து உள்ளே போயிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஸ்னேக் நிறையா இருக்குன்றாரு. பார்த்து காலை வைங்கன்றாரு. இப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக. இதை தாங்க நான் பார்க்கணும்னு நினச்சி அப்பா எவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக வந்துருச்சு. என்ன அந்த உள்ளே மட்டும் போய் பார்க்க முடியல அந்த வீட்டுக்குள்ளே. சரி, ஓகே, எனிவே பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதோட குகை இங்கே இருக்குது பாருங்க. கீழே இருந்து ஆக்சுவலாக நம்ம பார்த்தது இப்போ மேலே இருக்குது. மேலேருந்து நம்ம ஒரு வியூ பார்த்துடலான்னு சொல்லிட்டு அடிக்கி விழுந்தால் கீழே விழுக வேண்டியதான். ஆக்சுவலாங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த லெஃப்ட் சைடு, இந்த வீட்டுக்கு ரைட் சைடா, சாரி, இந்த ரைட் சைடில் உள்ளே வந்து போனோம்னா ஒரு கிணறு இருக்கான். அந்த கிணறுக்குள்ளே வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த கிணறு. அந்த கிணறு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கடல் கூட கனெக்ட் ஆகுமா. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே மட்டும்தான் போக முடியல. வீட்டுக்குள்ளே போக முடியாதா? போக முடியாதா? பூட்டு போட்டிருக்கேன். ஓகே, சரி, ஓகேங்க. ஒரு வழியாக வந்ததுக்கு பார்த்தாச்சு. பாடா, ஒரு வழியாக பார்க்கணும், வழி இல்லை அது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பார்த்தாச்சு. ஸோ ஒரு வழியாக முன்னாடி வந்தாச்சு.
அண்ணா சொல்லுங்கண்ணா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு ஹண்டிங் போகிற மாதிரி தான் இருந்தது. என்ன அதை உங்களுக்கு முழுமையாக காட்ட முடியாமல் இருக்குது. அது சில சட்ட காரியங்கள்லாம் இருக்கிறதுனால ஒருத்தர் இங்கே விசாரித்ததை சொன்னார். ஒரு ப்ரைவேட் பார்ட்டி கையில் இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறதுனால இது மாதிரி இங்கே யாரும் இப்போ பார்க்க முடியாத இருக்குது. இப்போ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா இது பழங்காலமாக இருக்கிறதுனால இது கவர்மெண்ட் ஒன்று. இல்லைண்ணா இன்னொன்று திப்பு சுல்தான் ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இருந்த இதுவா இல்லை என்னன்னு இல்லை, அது டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியல. மேப்பில் கூட அவ்வளோ அவரோட காரியங்கள் எங்கேயாவது நடந்திருக்கு. அவரோட சின்ன விடுமாறு இன்னொன்று உள்ள கொகை அது திப்பு சுல்தான் ஃபோர்ட்டுங்கிறது பேக்கால் ஃபோர்ட்டு. காசர்கோடு அந்த பக்கம் இருக்குது. அது ஓகே. அந்த மும்பை படத்துலலாம் அந்த பாட்டு பாடுறத பார்த்துருப்பீங்க. உயிரே உயிரே அப்படின்னு பாடுவாங்க. அதில் வர்ற அந்த சீன் அது இடம் தான் அது. அதுதான் பேக்கால் ஃபோர்ட்டுமாங்க. இது அதோட ஒரு பிரான்ச்சா இல்லை அதோட அலுவல்கள் ஏதாவது நடந்திருக்கும். திப்பு சுல்தானோட இதில் கேராப்பில் அது இங்கே இருந்திருக்கும். அது அப்படி இருக்குது இந்த இடம்லாம். அது முழுமையாக இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் விவரம் தெரியலை. அதனால் நமக்கு ஒன்றும் டீட்டெயிலாக ஒன்றும் கேட்க முடியல. சரி, ஓகேண்ணா. இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். வந்ததுக்கு பார்த்துட்டோம். அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. வந்துட்டு பார்த்துட்டோம். ஓப்பன் பார்த்தோம். ஓப்பன் பண்ண முடியல. சட்டவிரோதம் நம்ம ஓப்பன் பண்ணுறதும் சரி இருக்காது. அதனால் பார்த்துட்டோம். இதோட போதும்னு நினைக்கிறேன். திரும்ப ஏதாவது ஓப்பன் பண்ணால் நம்ம விசிட் பண்ணலாம். இனிமேல் யூடியூப் போடுறவங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தெளிவாக கேட்டுட்டு போடுங்க. இப்போ ஆர்வம் காட்டி வந்திருக்கிறாரு. அது ஒரு ஏமாற்றம் தானே. அவருக்கும் ஏமாற்றம், வியூவர்ஸுக்கும் ஒரு ஏமாற்றம் தானே. கரெக்டு தான். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகேண்ணா. சரி, ஓகேங்க. பார்த்தாச்சு, வந்தோம். ஓரளவு மித்த மாதிரி அந்த கடல் இந்த மினுக்கும்ல. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடம் கூட அந்த சேம் அதே மாதிரி டைரெக்ஷன் மாற்றி போட்டனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது 2 years பிஃபோர் 1 year பிஃபோர் கூட ஒருத்தர் விசிட் பண்ணியிருக்காரு. அவர் கூட சரியாக மென்ஷன் பண்ணல. சரி, ஓகே. எனிவே வந்ததுக்கு பார்த்துட்டோம். அந்த வீடை பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.